நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நமது பள்ளியினுடைய பழைய மாணவர் சங்கத்தை ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ஆரம்பித்து வைத்தோம். இந்த பழைய மாணவர் சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு பழைய மாணவர்கள் உறுதுணையாக இருந்தனர். அதில் நானும் ஒருவன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பழைய மாணவர் சங்கத்தை திறம்பட இயக்குவதற்கு நம்முடைய பழைய தலைமை ஆசிரியர் மறைந்த திருவாளர் தாமஸ் புஷ்பம் அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தார். இந்த பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக கருப்பசாமியை நான் நியமித்திருந்தோம். ஆனாலும் அந்த காலகட்டங்களில் அவர் பல்வேறு ஊர்களில் வேலை செய்து வந்த காரணத்தினால் நம்மால் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது பழைய மாணவர் சங்கத்தை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்ற இயலவில்லை. ஆனாலும் ஆண்டு சந்தா நாம் வாங்கி வந்தோம். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அதையும் நம்மால் நிறைவேற்ற இயலவில்லை. ஆகவே நம்முடைய தலைமை ஆசிரியர் தாமஸ் புஷ்பனுடைய ஆலோசனைப்படி அந்த சந்தா தொகையில் நிலுவையாக இருந்த தொகையை வைத்து நம்ம பள்ளிக்கு சில பொருட்களை நாம் நன்கொடையாக வழங்கினோம். ஆனாலும் நம்மால் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள முடியும், நாம் நமது பழைய மாணவர் சங்கத்தை நடத்தும் பொழுது அதை விமர்சையாக நடத்தினோம். நமது பள்ளியில் ஓய்வு பெற்ற அனைத்து ஆசிரியர்களையும் வரவழைத்து அவர்களை கௌரவித்தோம். ஒரு நல்ல முயற்சி. அதன் பிறகு நம்மால் வருடாந்திர கூட்டங்களை நடத்த இயலவில்லை. ஆனாலும் அதற்கு பிற்பாடு மற்ற பழைய மாணவர்கள், அதாவது 80க்கு பிறகு மாணவர்களாக இருந்து வெளியூரில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், அவர்கள் தொடர்ந்து பழைய மாணவர் சங்கத்தை அது ஃபிசிக்கலாக நடத்த முடியவில்லை என்றாலும் கூட ஆன்லைனில் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு வருடமும் ஆண்டுவா நிகழ்ச்சி அன்று அவர்களால் முடிந்த தொகையை நம்முடைய மாணவர்களிடம், பழைய மாணவர்களிடம் பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய பள்ளி மாணவர்கள், நல்ல மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு பரிசு தொகையாக கொடுத்து வருகின்றனர். அதேபோல் சில நேரங்களில் ஏழை மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவித்தொகையையும் வழங்கி வருகிறார்கள். இது ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 80க்கு பிறகு வந்த மாணவர்கள் இதை தொடர்ந்து நடத்தி வந்தாலும் கூட நமக்கு ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் என்பது இல்லாமலே இருக்கின்றது. ஆக இந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் என்பது நமக்கு மிகவும் தேவை. ஆகையால் தான் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய இந்த அலுமினி அமைப்பை ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக அதை மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் நம்முடைய பணி தொடர வேண்டும். வழக்கமாக நடைபெறக்கூடிய இந்த பணி மட்டுமல்லாமல் வேறு சில பணிகளையும் நம்ம பள்ளிக்கு அதை முன்னேற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது, மற்றும் அந்த ஏழை மாணவர்களுக்கு உதவி வழங்குவது, ஆலோசனை வழங்குவது, கவுன்சிலிங் செய்வது, இது போன்ற பணிகளையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆனால் அதற்கு ஒரு டெடிக்கேட்டடாக இந்த பள்ளி மாணவர் சங்கத்தை அமைப்பு ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதற்கு நம்முடைய ஊரிலேயே ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய நண்பர்கள் ஊக்குவித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ கூட நம்ம ஏற்கனவே கண்ணன் சார் அவர்கள் ரிட்டையர் ஆகியிருக்காரு.
அவர் நீண்ட காலம் இந்த அமைப்போடு தொடர்புடையவர். அதே போல் கருணாகர பிரபு டாக்டர், இது போன்ற ஆட்கள் எல்லாம் நம்முடைய ஊரிலேயே இருக்கக்கூடியவர்கள். ஆக இவர்களை மீண்டும் பொறுப்பாளர்களாக ஆக்கி ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம் ஊரில் இந்த பழைய மாணவர் சங்க அமைப்பை நடத்துவது, ஆசிரியர்களை கௌரவிப்பது என்ற அடிப்படையில் இது செயல்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நம்பிக்கை வீணாகாது என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.